ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கூட்டுக்கறி. ரொம்ப டேஸ்டியான அந்த கூட்டுக்கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இந்த கப்பில் அரை கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய், அதை பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன துண்டு, இது ஒரு அரை கப் இருக்க அளவுக்கு எடுத்துக்கலாம். இது சுரக்காய் ஒரு அரை கப், எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சுரக்காய் சேர்த்து வச்சுருக்கேன். சுரக்காயும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சு. பருப்பு காய் 2 வெந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் தண்ணி, அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பூசணிக்காய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், 2 பல் பூண்டு, ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். இதை இப்போ அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும். இது மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மஞ்சள் பூசணிக்காய் வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச பருப்பு, சுரக்காய் 2ஐயும் இது கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு வரமிளகா, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுங்க சேர்த்துக்கலாம்.
இப்போ தாளிச்சது ரெடி ஆகிடுச்சு. இதை பருப்பு கூட்டோடு சேர்த்துடலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப டேஸ்டியான அந்த பருப்பு கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.